வச்சு 2026 பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு பரிசு மாதிரி தெரியுது, ஆனா உள்ள அரசியல் கணக்குகள் நிறைய இருக்குன்னு அந்த வீடியோ சொல்லுது. அது உண்மையான்னு பாப்போமா? வணக்கம். ஆமா. இந்த மாரி அறிவிப்புகள் பண்டிகை நேரத்துல வர்றது ரொம்ப சகஜம்தான். ஆனா, நீங்க அனுப்புன இந்த சோர்ஸ்ல அவங்க சொல்ற மாதிரி இதுக்கு ஒரு தேர்தல் பின்னணி இருக்குன்னு பேசப்படும்போது, இதோட ஒவ்வொரு சின்ன விஷயமும் முக்கியமாகுது. வெறும் பரிசுன்னு கடந்து போகாம, இது ஏன் குடுக்கப்படுது, எப்படி குடுக்கப்படுதுன்னு ஆழமா பார்க்கலாம். சரி, அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம். மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது கையில என்ன கிடைக்குங்கிறது தான். அந்த வீடியோல சொல்றபடி இந்த முறை பரிசு தொகுப்புல என்னென்ன இருக்கு? ரொம்ப ஹைலைட்டா தெரிஞ்சது அந்த ரொக்க பரிசு தான் இல்லையா? உரிமை தொகையான 1000 ரூபாயும் சேர்த்து ஆக மொத்தம் 4000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஓ, 4000 ரூபாயா? ஆமா. அதுவும் நேரடியா பேங்க் அக்கவுண்டுக்கே வந்துடும்னு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு நுட்பம் இருக்கு. என்னது அது? பணம் தர்றதுல என்ன நுட்பம்? என்னன்னா, போன வருஷம் ரொக்க பரிசு குடுக்கல. ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு. வெறும் பச்சரிசி, சர்க்கரை மாதிரி மளிகை பொருட்கள் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதனால மக்கள் மத்தியில ஒரு சின்ன அதிருப்தி, விமர்சனங்கள் எல்லாம் இருந்ததா அந்த வீடியோவே குறிப்பிடுது. ஆ, பொங்கலுக்கு செலவுக்கு பணம் இல்லாம வெறும் பொருளை வச்சு என்ன பண்றதுன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. கரெக்ட். இந்த முறை அந்த விமர்சனத்துக்கு நேரடியா பதில் சொல்ற மாதிரி ஒரு பெரிய தொகையை அறிவிச்சிருக்காங்க. இது வெறும் பரிசில்ல, போன வருஷத்து குறைய சரி பண்ற ஒரு முயற்சி. ஓ, அப்படி ஒரு பின்னணி இருக்கா? அப்போ இது ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் மாதிரி. சரி, பணத்தோட வேற என்னவெல்லாம் தர்றாங்க? ம், வழக்கம் போல சில விஷயங்கள் தொடருது. ஒரு முழு நீள கரும்பு, இது பொங்கலோட ஒரு அடையாளம், அதனால அதை தவிர்க்கல. சரி. அடுத்தது இலவச வேட்டி சேலை. இதுவும் பல வருஷமா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. கடைசியா 21 வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய ஒரு பெரிய தொகுப்பு. 21? ஆமா. பருப்பு, எண்ணெய், மசாலான்னு ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் இதுல இருக்கும்னு சொல்றாங்க. கேட்கும்போதே ஒரு முழுமையான தொகுப்பா தெரியுதே. பணம், பாரம்பரிய பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள்னு எல்லாத்தையும் கவர் பண்ண முயற்சி செஞ்சிருக்காங்க. மளிகை உதவுது. வேட்டி சேலை கலாச்சார ரீதியா அவங்கள திருப்திப்படுத்துது. மளிகை பொருட்கள் ஒரு குடும்பத்தோட பட்ஜெட்ல ஒரு பெரிய சுமையை குறைக்குது. அப்போ ஆக இது எல்லா கோணத்திலயும் மக்களை சென்றடைற மாதிரி ரொம்ப யோசிச்சு வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டமா அந்த வீடியோல இருந்து நமக்கு புரியுது. சரி, இந்த 4000 ரூபாய் மளிகை சாமான்லாம் கேட்கவே நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்ப கிடைக்கும்? பொங்கல் அன்னைக்கு காலையில கிடைச்சா பிரயோஜனம் இல்லையே. அந்த வீடியோல இதுக்கு ஏதாவது டைம்லைன் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. அதுதான் இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம். ஜனவரி 14 பொங்கல். ஆமா. ஆனா அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே, அதாவது ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ள எல்லாருக்கும் இந்த பரிசு தொகுப்பை கொடுத்துடணும்னு கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் ஆர். காந்தி சொன்னதா அந்த வீடியோல ஒரு தகவல் இருக்கு. அப்போ கடைசி நேரத்துல தள்ளுமுள்ளு இருக்காதுன்னு சொல்றீங்க. மக்கள் பண்டிகைக்கு பிளான் பண்ண வசதியா இருக்கும். கரெக்ட். இது வெறும் தேதி இல்ல, ஒரு அரசாங்கத்தோட நிர்வாக திறனை காட்டுற ஒரு விஷயம். பண்டிகைக்கு முன்னாடியே பணம் கையில இருந்தாதான் மக்கள் துணிமணி வாங்க, மத்த செலவுகளை பார்க்க முடியும். கடைசி நிமிஷத்துல கொடுத்தா அது வெறும் கணக்குக்காக கொடுத்த மாதிரி ஆயிடும். புரியுது. இந்த டைம் லைன் இது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கைங்கிறத தெளிவா காட்டுது. இதை எப்படி வீடுகளுக்கு கொண்டு சேர்க்க போறாங்க? ரேஷன் கடையில மணிக்கணக்கா நிக்கணுமா? அந்த வீடியோல டோக்கன் பத்தி ஏதோ சொன்னாங்களே. ஆமா, இந்த திட்டத்தை செயல்படுத்துற விதமும் முக்கியம். அந்த வீடியோ சொல்றபடி இன்னைக்கு நாளைக்குள்ளேயே வீடு வீடா போய் டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓ. அந்த டோக்கன்ல எந்த தேதியில எந்த நேரத்துல நீங்க ரேஷன் கடைக்கு வரணும்னு குறிப்பிட்டிருக்கோம். இதனால தேவையில்லாத கூட்டம், வரிசையெல்லாம் தவிர்க்கப்படும். இது ஒரு நல்ல சிஸ்டம் மாதிரி தெரியுது. குழப்பம் இல்லாம இருக்கும். இது சிஸ்டம் மட்டும் இல்ல, இது ஒரு மெசேஜ். கோடிக்கணக்கான மக்களுக்கு இவ்வளவு குறுகிய காலத்துல ஒரு திட்டத்தை எந்த புகாரும் இல்லாம கொண்டு சேர்க்கிறது ஒரு பெரிய சவால். ஆமா, நிச்சயமா. வீடு வீடா டோக்கன் கொடுக்கறது அந்த சவாலை சமாளிக்கிற ஒரு வழி. தேர்தல் வருஷத்துக்கு முன்னாடி புத்தாண்டு, பொங்கல் கொண்டாட்ட நேரத்துல எந்த சிக்கலும் இல்லாம பலன்கள் மக்களை சென்றடையுதுங்கிறத உறுதி செய்றாங்க. இது ஒரு வேகமான திட்டமிட்ட செயல்பாடுன்னு அந்த வீடியோல இருக்கிற தகவல்கள் நமக்கு காட்டுது. சரி, இப்போ $1,000,000 கேள்விக்கு வருவோம். இவ்ளோ பெரிய பரிசு தொகுப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும்? எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் உண்டா? இங்க தான் அந்த வீடியோல ஒரு சின்ன குழப்பம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமா, நீங்க சரியா கவனிச்சீங்க. இங்கதான் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கு. அந்த வீடியோல 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும் இந்த தொகுப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுது. 3 வகையா? ஆனா அந்த 3 வகை அட்டைகள் எதுன்னு எந்த விவரமும் இல்ல. அதே மாதிரி சில வகை அட்டைகளுக்கு கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த வகைன்னு தெளிவுபடுத்தல.
ஏன் இந்த குழப்பம்? ஒருவேளை அவங்களுக்கே இன்னும் முழு விவரம் தெரியலையா இல்ல இது ஒரு உத்தியா? 2 விதமா இருக்கலாம். 1, இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அரசாணை இன்னும் வெளியாகாம இருக்கலாம். அதனால யூடியூப் வீடியோ தயாரிச்சவங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்காம இருந்திருக்கலாம். சரி. இன்னொன்னு, இது ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குற உத்தியாவும் இருக்கலாம். பொதுவா இந்த மாதிரி திட்டங்கள்ல அரசாங்க ஊழியர்கள், வருமான வரி கற்றவங்க, சர்க்கரை அட்டை மட்டும் வச்சிருக்கிற வசதியானவங்க மாதிரி சில பிரிவினரை நீக்கிடுவாங்க. அப்போ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கற மாதிரி இருக்கலாம். ஈக்கலாம் ஒரு நலத்திட்டம் எல்லாரையும் சென்றடையணுமா இல்ல தேவைப்படுறவங்கள மட்டும் சென்றடையணுமாங்கிறது ஒரு பெரிய கொள்கை முடிவு. இந்த தெளிவின்மை இது பத்தின அடுத்தடுத்த அறிவிப்புகளுக்கு ஒருவித எதிர்பார்ப்பை உருவாக்குது. ஆ, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு மக்கள் பேச ஆரம்பிப்பாங்க. கரெக்ட். அதுவே இந்த திட்டத்துக்கு ஒரு பெரிய விளம்பரமா ஆயிடும். சரி, இப்போ இந்த அறிவிப்போட மைய புள்ளிக்கு வருவோம். எதுக்காக இவ்ளோ பெரிய பரிசு, அதுவும் இவ்ளோ திட்டமிடலோட? இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு அந்த வீடியோ ரொம்ப நேரடியா சொல்லுதே. ஆமா, அந்த வீடியோ இது பூசி மெழுகவே இல்ல. நாம அந்த வீடியோல சொல்ற கருத்துக்களை பாரபட்சம் இல்லாம பார்க்கலாம். முதல் பாயிண்ட், இதன் பின்னணியிலே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கணக்கு இருப்பதை மறுப்பதற்கில்லைன்னு அந்த வீடியோவே அடிச்சு சொல்லுது. ஓ, இது வெறும் பண்டிகை பரிசு இல்ல, ஒரு தேர்தல் முதலீடுங்கிறது அவங்களோட பார்வை. தமிழ்நாட்டு அரசியல்ல இது புதுசில்லையே. விவாத பொருளாகுது. 2வதா, அந்த வீடியோல ஒரு இன்சைடர் தகவல் மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்படியா? என்னது அது? ஆரம்பத்துல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கலான்னு ஒரு பேச்சு இருந்ததாம். 5000-ஆ? ஆமா. ஆனா அது அரசாங்க கஜானாவுக்கு ரொம்ப பெரிய சுமையை ஏற்படுத்தும்னு கணக்கு போட்டு கடைசியில 3000க்கு முடிவு பண்ணதா கோட்டை வட்டாரங்கள் சொன்னதா அந்த வீடியோ குறிப்பிடுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த தகவல் அங்க பகிரப்பட்டிருக்கு. இது உண்மையா இருந்தா ஒரு பக்கம் மக்களை குஷியாவும் வச்சுக்கணும், இன்னொரு பக்கம் மாநிலத்தோட நிதி நிலைமையும் பார்க்கணுங்கிற ஒரு இழுபறி இருந்திருக்குன்னு தெரியுது. மிகச்சரி. இது ஒரு அரசாங்கம் எப்படி நிதி நிர்வாகத்தையும் மக்கள் நலனையும் சமநிலைப்படுத்துதுங்கிறதுக்கான ஒரு உதாரணமா பார்க்கப்படலாம். 5000னா மக்கள் கிட்ட இன்னும் பெரிய வரவேற்பு இருந்திருக்கும். ஆனா அது மாநிலத்தோட மத்த திட்டங்களை பாதிக்கலாம். ஆமா. அதனால 3000 ரூபாய் ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான முடிவா இருந்திருக்கலாம். 3வதா, அந்த வீடியோல அரசின் செயல்பாடுகள் பத்தி ஒரு விமர்சன பார்வையும் இருக்கு. அதாவது இந்த பரிசு தொகுப்பு எதுக்கு கொடுக்கப்படுதுங்கிறதுக்கான ஒரு ஆழமான காரணத்தை அவங்க சொல்றாங்க. ஆமா, அவங்க வாதம் என்னன்னா, திமுக அரசோட மகளிர் உரிமை தொகை மாதிரி திட்டங்கள் மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி இருந்தாலும் சில விஷயங்கள்ல அரசுக்கு எதிரா அதிருப்தியும் இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணமா சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், தூய்மை பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள்னு பல அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியா போராட்டம் நடத்துறது. இதெல்லாம் ஆட்சி மேல ஒருவித அதிருப்தியை உருவாக்கியிருக்குன்னு அந்த வீடியோ சுட்டிக்காட்டுது. அப்போ இந்த அதிருப்தியை எல்லாம் சரிகட்டுறதுக்கு தான் அந்த பொங்கல் பரிசா? ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரியா? அந்த வீடியோ முன்வைக்கிற கோணம் அதுதான். இந்த சின்ன சின்ன அதிருப்திகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து 2026 தேர்தல்ல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கலாம். அதனால இந்த மாதிரி ஒரு பெரிய ரொக்க பரிசு எல்லா குடும்பங்களுக்கும் நேரடியா போகும்போது அந்த அதிருப்தியோட வீரியத்தை குறைக்கும். மக்களின் மனநிலைய அரசுக்கு சாதகமா திருப்பும்னு ஒரு கணக்கு இருக்கலாம். ஆமா, இது அவங்களோட அதிருப்தியா மறக்கடிக்க செய்யும் ஒரு உத்தியா இருக்கலாங்கிறத அந்த வீடியோவோட பார்வை. ஆக நீங்க அனுப்புன இந்த ஒரு வீடியோவை மட்டும் வச்சு பார்க்கும்போது இந்த பொங்கல் பரிசு வெறும் அரிசி பருப்பு கரும்பு இல்ல. இது கடந்த வருஷ விமர்சனங்களுக்கான பதில், வர்ற தேர்தலுக்கான அட்வான்ஸ் புக்கிங், இப்போ இருக்கிற அதிருப்திகளை சமாதானப்படுத்துற ஒரு முயற்சி, இவ்ளோ விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்குன்னு அந்த வீடியோ நமக்கு ஒரு சித்திரத்தை கொடுக்குது. ஆமா, அந்த வீடியோ இத ஒரு மல்டி லேயர் ஸ்ட்ராட்டஜியா தான் காட்டுது. ஆனா நாம யோசிக்க வேண்டியது என்னன்னா, மக்கள் இத அப்படியா பாக்குறாங்க, இல்ல தேர்தல் வருது அதான் பணம் கொடுக்கறாங்கன்னு சிம்பிளா எடுத்துக்குவாங்களா? ஆமா, அது ஒரு நல்ல கேள்வி. அந்த வீடியோ இந்த கேள்விக்குள்ள போகல. அதுதான் நாம யோசிக்க வேண்டிய இடம். ஆக இந்த விரிவான அலசல்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, 2026 பொங்கலுக்கு உங்களுக்கு 4000 ரூபாய் ரொக்க பரிசு, அதாவது 3000 ரூபாய் பொங்கல் பரிசு, 1000 ரூபாய் உரிமை தொகை. ஆமா, அதோட 21 மளிகை பொருட்கள், வேட்டி சேலை, கரும்பு கிடைக்க போகுது. இது டோக்கன் முறையில ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ள கிடைக்கும். ஆனா யாருக்கெல்லாம் கிடைக்குங்கிற முழு விவரம் இன்னும் வரல. இது எல்லாமே சட்டமன்ற தேர்தலுக்கு 1.5 வருஷம் முன்னாடி நடக்குதுங்கிறது தான் இதுல இருக்கிற முக்கியமான அரசியல் புள்ளி. இந்த அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம்.
அந்த வீடியோ சொல்ற மாதிரி நலத்திட்டங்களால ஒரு பக்கம் மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு, அரசு ஊழியர் போராட்டம்னு சில அதிருப்திகளும் இருக்கு. ம், இந்த சூழல்ல ஒரு குடும்பத்துக்கு நேரடியா 4000 ரூபாய் பணமும் பொருட்களும் கிடைக்கும்போது அது ஒரு அரசாங்கத்தோட ஒட்டுமொத்த செயல்பாடுகள் மேல இருக்கிற அவங்களோட பார்வைய எந்த அளவுக்கு மாத்தும்? ஒரு பெரிய திட்டத்தோட பலன் சின்ன சின்ன அதிருப்திகளை மறக்கடிக்குமா? அல்லது மக்கள் இரண்டையும் தனித்தனியாக பாப்பாங்களா? இது வெறும் தற்காலிக மகிழ்ச்சியை தருமா அல்லது நீண்ட காலத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?